ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதருக்கு அஷ்டோத்திரத்துல ஒரு அர்ச்சனை. ஓம் கௌசல்யாராதித சரணாய நமஹா. அந்த ரங்கநாதரோட ஒரிஜினல் ரங்கநாதர், அதுலயே இப்ப நமக்கு கன்ஃபியூஷன் எல்லாம் வந்துருக்கு, அது வேற விஷயம். அந்த ரங்கநாதரோட பாதம் இருக்கு பாருங்க, அந்த பாதத்துல கவசத்தை எடுத்துட்டு பார்த்தா பள்ளம்மேடு இருக்கும். இந்த பள்ளம்மேடு பிற்காலத்துல வந்ததில்லை, கௌசல்ய காலத்திலேயே உள்ளது. ஏன்னா எப்படி அந்த பள்ளம் வந்தது? புளியையும் தேங்காய் நாரையும் வச்சு தேய்ப்பாளா? நம்ம அதுல எல்லாம் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி சுவாமியை தேய்க்கிறோமே, அது மாதிரி கௌசல்ய தேய்ப்பாளா அப்படின்னா அவ அது மாதிரிலாம் பண்ண மாட்டா. அப்படிலாம் தேய்க்கவும் கூடாது, சாஃப்டா தான் தேய்க்கணும் சுவாமியை. சும்மா கரகரன்னு வச்சு பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்க்க கூடாது. அது போன பிறந்து போட்டோம் அழுட்டு போறோம். இந்த வரதராஜன் அது மாதிரி ஒரு அர்ச்சகர் பண்ணினார். ஜனன்யாச்சாரியார்னு ஒரு ஆச்சாரியார் இருந்தார். அவரோட கனவுல போய் வரதராஜன் என் முதுகெல்லாம் பாருங்க, பார்த்தா ஒரே விளாரா கிழிஞ்ச மாதிரி இருந்தது. என்னதுன்னு கேட்டார். பட்டர் நாரை வச்சு தேய்ச்சிட்டார் அப்படின்னு உடனே மறுநாளைக்கு பட்டரை பார்த்துட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு குழந்தைய குளிப்பாட்டும் போது எப்படி குளிப்பாட்டுவோம் நாம, அந்த காலத்துல பயத்தமாவு மஞ்ச பொடி இதைத்தான் வச்சுப்பா, இதை எப்படி பார்ப்பா குளிப்பாட்டுறதேங்கிறத பெரியாழ்வார் சொல்றார். நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வைத்து என் நம்பிக்கை நீராட்டி. இந்த இந்த கிருஷ்ணருக்கு அந்த மஞ்சளையும் பயத்தமாவையும் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கையில எடுத்து ஒரு தடவை இப்படி தடவி பார்க்கலாம் யசோதை. அதுல ஏதாவது அறப்படாம இருந்து நாம தேய்க்கிறதே கீறி எடுத்துனா என்ன பண்றது? அது மாதிரி கொண்டாடணும் குழந்தைகளை, அது மாதிரி சுவாமியை கொண்டாடணும். பாதம் எப்படி தேஞ்சதுன்னா இவ போட்ட புஷ்பத்தினாலேயே தேஞ்சு போயிடுது. இந்த பூஜைக்கு பலனாதான் ராமர் பிறந்தது. ராமர் பிறந்ததுனாலதான் ராமாயணம். ராமாயணத்துக்கு காரணம் ராமர். ராமர் பிறக்கிறதுக்கு காரணம் கௌசல்ய. கௌசல்யக்கு பிறக்கிறதுக்கு காரணம் பூஜை. பூஜைக்கு காரணம் ரங்கநாதர். ரங்கநாத்துக்கு காரணம் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு காலத்துலதான் இந்த ரங்கநாதர் அவன் கொண்டு வந்தது சொர்க்கத்திலேருந்து. அதனால இந்த சூரியனையும் விட்டார், மனுவையும் விட்டார் நாரதர். ராமனுக்கு காரணமான இக்ஷ்வாகுட்ட ஆரம்பிக்கிறார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா. ஜனைஸ்ருதா உலகத்துல உள்ள எல்லாராலையும் அறியப்பட்டவன். அதுதான் ஆச்சரியம். நான் ஒரு சர்வே ஒரு இது படிச்ச ஆர்டிகல் ஒன்று. இந்தியாவில் நம்ம 140 கோடி ஜனம் இருக்கும் அவ சொல்ற கணக்குப்படி. அதுல 80 to 90 கோடி மக்கள் ஹிந்துக்கள். இன்னைக்கு உள்ள இது கொஞ்ச நாள் போனா அப்படி இருக்காது. அதனாலயே திரும்பி குழந்தைகளெல்லாம் சொல்லும் போது 2 குழந்தை 3 குழந்தை பெற்றுக்கோன்னு நாமே சொல்லணும். ஒரு காலத்துல கவர்மெண்ட் சொன்னது அது சொன்னதுங்கிறது அந்த காலம் வேற. இப்ப வர காலத்துல நம் தேசத்துல நம் வாழ்வியல் முறையில நாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ராஜா வரணுங்கிறத நாம் தீர்மானம் பண்ணணும். நாம் தீர்மானம் பண்ணணும்னா நம்ம கணக்கு கூட இருக்கணும். அது இல்லாம அந்த காரியம் நடக்காது. இந்த பேர்ல 80 கோடி மக்கள்ல 80 சொச்சம் கோடி, அதுல 40 கோடி பேர் ஆண்கள். கவனிச்சுக்கணும். இந்த 40 கோடி பேருக்கு ஒரு பேர் இருக்குமோ, அதுல 40% ராமன் பெயர் தான் இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்கு. அதுதான் ஆச்சரியம். 12-15 கோடி பேரோட பேர் எடுத்துட்டேன்னா ராமன் ரிலேட்டடா தான். நான் ரொம்ப வியந்து போற விஷயம் என்னன்னா, ராமன்ட்ட பக்தி உள்ளவனுக்கு மட்டும் ராமசாமின்னு பேர் இல்ல, ராமனே இல்லைங்கிறவனுக்கு ராமசாமின்னு தான் பெயர். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இது மாத்திக்கலாமே. எனக்கு பிடிக்கலன்னா பேரை மாத்திக்கலாமே. ஏன் மாத்திக்கல? அந்த பேர் பிடிச்சிருக்கிறதுனால தானே வச்சிருக்க நீ. அதனால ராமர்கிட்ட அத்தனை ஜனைஸ்ருதா. ராமனை அறியாதவர்களே கிடையாது.
இப்படின்னு ராமரோட பெயரை நியதாத்மா கட்டுப்பாடோடு உள்ளவர், மகாவீரியா, தியுதிமான திருதிமான எல்லாத்தையும் சொல்லி இப்பேற்பட்ட ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதை ஏற்பாடு பண்ணி கைகை வரம் கேட்டதுனால ராமர் காட்டுக்கு போயிட்டு ராட்சசாலோட ஏற்பட்ட விரோதத்தினால ராட்சசர்களை வதம் பண்ணிட்டு ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இந்த அயோத்தியில இந்த மனுஷிய லோகத்துல நிறைய தான தர்மங்களை பண்ணி யாகங்களை பண்ணிட்டு எத்தனை வருஷம் ராமன் இருந்தான் அப்படிங்கிறத இந்த சம்ஷேப ராமாயணத்துல ஸ்பஷ்டமா சொல்றான். தச வருஷ சஹஸ்ராணி தச வருஷ சதானி ச ராமோ ராஜ்யமுபாசித்வா பிரம்மலோகம் பிரயாஸ்யதி. தச வருஷ சஹஸ்ராணி, தசான்னா 10 இன்டு 1000, தச வருஷ சதானி ச, தசான்னா 10, சதம்னா 100 இன்டு 100, 10 இன்டு 1000 10,000, 10 இன்டு 100 1000, 11,000 வருஷம் ராமர் இருந்தது. இப்ப நமக்கே ஒரு சந்தேகம் வரும், 11,000 வருஷம் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவோம். மகாபாரதத்துல தன் அப்பாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு பீஷ்மர் சொன்னாருங்கிறதுக்காக அவ அப்பா சொல்றார், ஸ்வச்சந்த மூர்த்தி உனக்குன்னா, நீ எத்தனை வருஷம் நீ வாழணும்னு ஆசைப்படுறியோ அத்தனை வருஷம் நீ இருக்கலாம்னா. இவர் எப்படி இருந்தார்? இந்த சந்தனுக்கு சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு 2 புள்ள, அவங்காலத்துக்கு பீஷ்மர் இருந்தார். அவர்களுக்கு திருதராஷ்டிரன் பாண்டுன்னு விதுரர், அவர்கள் காலத்துக்கு பீஷ்மர் இருந்தார். அவர்களுக்கு பஞ்சபாண்டவர்கள் துரியோதனர்கள் கௌரவர்கள் 100 குழந்தைகள். அந்த தர்மபுத்திரர் பேரன் கொல்லு பேரன், ஒரு வகையில பேரனோ கொல்லு பேரனோ, அவனுக்கு 125 வயசு பர்யந்தம் பீஷ்மர் இருந்திருக்கா. அவருக்கு தர்மபுத்திரர் கிளம்பி போறதே அவருக்கு 127 வயசு. அதை யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. 125 வருஷம் கிருஷ்ணாவதாரம் கம்ப்ளீட்டா சொல்றது. கிருஷ்ணனை விட 2 வயசு பெரியவர் தர்மபுத்திரர். அது எப்படி கரெக்டா சொல்றேன்னா, தர்மபுத்திரர் பிறந்தார், அடுத்த வருஷம் பீமன் பிறந்தான், அடுத்த வருஷம் அர்ஜுனன் பிறந்தாங்கிறதே கிருஷ்ணன் பிறந்தான், 2 பேருக்கு சம வயசுன்னா மகாபாரதத்துல இருக்கு. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கு சம வயசு அப்படின்னு. பீமனுக்கும் துரியோதனாதிகளுக்கு சம வயசு. இவ எல்லாருக்கும் அண்ணாவா? எல்லாருக்கும் அண்ணா தர்மபுத்திரர் தான். இப்படி வயசு கணக்கெல்லாம் குறிப்பிட்டு ரிஷிகள் சொல்லிட்டு போயிருக்கிறது. நீங்க எப்படி 11,000 வருஷம் இல்லைன்னு நீங்க எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் விஷயம் அது எனக்கு புரியல், எனக்கு நம்புற மாதிரி இல்லை அப்படின்னா உங்களோட அறிவின்மைன்னு சொல்லலாம். எனக்கு புரியல, இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியலன்னா புரிஞ்சுக்கோ. பாருங்க, நம்ம புராணங்கள்லாம் நமக்கு புரிஞ்சதை சொல்றதுக்காக வரல, புரியறத சொல்றதுக்கு தான் வருது. நாம என்ன பண்ணணும்னா அது என்ன சொல்ல வரதோ அந்த லெவலுக்கு நாம உயரணும்னு நினைக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்னா நமக்கு என்ன புரியலையோ அந்த லெவலுக்கு அதை பிடிச்சி இழுத்து கொச்சப்படுத்துறோம். நம்ம லெவலுக்கு அதை பிடிச்சி இழுத்து இதுக்கு இதுதான் வியாக்கியானம்னு சொல்லி கொச்சப்படுத்துறோம். கொச்சப்படுத்தினா உனக்கு தான் நஷ்டம். முதல்ல புரிஞ்சுக்குவோம். நீங்க பேசுறதுனால நீங்க புரிஞ்சுக்காதனால நஷ்டம் புராணத்துக்கு இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். 11,000 வருஷம் ராமர் இருந்தார்னு இத்தனை லட்சம் வருஷமா நாங்க எல்லாரும் உபன்யாசம் பண்ணின்னு வரோம். யாராவது இந்த சப்ஜெக்டை கலப்பி பேசியிருப்பாளா சொல்லுவோம்? அப்ப நம்ம நம்பணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே. அது எப்படிங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும். முடியுமானா முடியும். வயசு கணக்கெல்லாம் நீங்க சொல்ற வயசெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்ல போனா எனக்கு டைம் வேணும். 10 நிமிஷத்துக்குள்ள ராமாவதாரம் சொல்லியான எனக்கு விஷயத்தை சொல்ல வரேனா. 11,000 வருஷம் ராமர் இருந்துட்டு போனார் அப்படின்னு ஒண்ணு இந்த சம்ஷேப ராமாயணத்தை சொல்லிவிட்டு ஒரு பலஸ்ருதி சொல்றார் நாரதர். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்ஹிதம் எப்படேத்ராமச்சரிதம் சர்வ பாபி பிரமுச்சியதே. இந்த ராமாயணத்திலேருந்து இதை ஒருத்தன் சொன்னான்னா சர்வ பாபத்திலேருந்தும் விடுதலை ஆவான், பிரமுச்சியதே அப்படின்னு. என்னத்தினால இந்த ராமாயணத்துக்கு விசேஷம்? இதுக்கு பலஸ்ருதின்னு பேர். ஒன்ன செஞ்சோம்னா ஒன்ன படிச்சோம்னா அதுக்கு இந்த பலன்னு சொல்ற மாதிரில அதுக்கு பலஸ்ருதின்னு பேர்.
இந்த ராமாயணத்துக்கு மற்ற புஸ்தகத்துக்கு என்ன வித்தியாசம்னு சொல்றேன். அப்பதான் இந்த ராமாயணத்தோட கிரேடு உங்களுக்கு தெரியும். மற்ற புஸ்தகத்துல பாராவுக்கு பாரா பலஸ்ருதி இருக்கும், அத்தியாயத்துக்கு அத்தியாயம் 4 வரிக்கு ஒரு தடவை பலஸ்ருதி இருக்கும். இந்த ராமாயணம் 24,000 ஸ்லோகத்துல 5 2 3 4 5 இடத்துல தான் பலஸ்ருதி. இது சதாப்தி மாதிரி எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்காது. 5 இடத்துலதான் இந்த சம்ஷேப ராமாயணம். இதை விட்டேன்னா அதுக்கு அடுத்தது முருகன் பிறந்த இடம் பலஸ்ருதி வரும். அதுக்கு அடுத்தது ஆதித்ய ஹிருதயம் தான். வேற எங்கேயும் பலஸ்ருதி கிடையாது. இதை பத்தி பலஸ்ருதி மற்ற புராணங்கள்ல சொல்லியிருக்கு, ராமாயணத்துல கிடையாது. கிஷ்கிந்தா காண்டம் வாசிச்சா என்ன கிடைக்கும், சுந்தரகாண்டம் வாசிச்சா என்ன கிடைக்கும், ராமாயணத்துல கிடையாது. ஸ்காந்தத்துல அவ்வளோ சொல்லியிருக்கு, சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணினா என்ன பலன் வரும்னு அவ்வளோ சொல்லியிருக்கு. ராமாயணத்துல கிடையாது. ராமாயணத்திலேயே இதை படிச்சா இன்ன பலன்னு சொல்ற இடம் 5 இடம் தான். ஒண்ணு சம்ஷேப ராமாயணம், மற்றொன்று ஸ்கந்தோத்பத்தி, கங்கை உற்பத்தியான கையோட முருகன் பிறந்த கதையை சொல்றாங்க, அந்த இடத்துக்கு உண்டு. 3வது ஆதித்ய ஹிருதயத்துக்கு உண்டு. 4வது ராம பட்டாபிஷேகத்துக்கு உண்டு. பட்டாபிஷேகத்துக்கு புத்திரகாமஸ்து புத்திரான்மை தனகாமோ தனானிஜா குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் வம்ச விருத்தி எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கும். 5வது உத்தரகாண்டம். இதை சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு நாரதர் கிளம்பி போயிட்டார். இந்த ராமாயணத்தை நீ மனசுல வாங்கிக்கோ, இதை விஸ்தாரமாக நீ எழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். மத்தியானம் திரிகால சந்தியாவந்தனம் ஆடி திரிகால ஸ்நானம் நம்ம வைதிக தர்மத்துல கார்த்தால ஒரு ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் மாத்தியான்யம் பண்ணிட்டு ஒரு ஸ்நானம் பண்ணணும். அதை கொஞ்ச நாள் முன்னாடி சிரார்த்தத்தும் போது அதை அனுஷ்டானம் பண்ணிருந்தோம். நாம இன்னைக்கு எத்தனை பேர் பண்றான்னு தெரியாது. 2 ஸ்நானம் ஒரு சிரார்த்தத்துக்கு, அதுவா தெரியாதா? 2 சிரார்த்தத்தை அன்னைக்கு 2 ஸ்நானம் பண்ணணும். காத்தால ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வேஷ்டியை உணர்த்திட்டு 10 மணிக்கு எண்ணெய் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் இந்த வேஷ்டியை நாம ஸ்நானம் பண்ணிட்டு இந்த வேஷ்டியை கட்டிக்கணும். முத நாள் உணர்த்தின வேஷ்டி எல்லாம் கட்டக்கூடாது. 2 சூரியன் பட்டா அது விழுப்புது. அதனால கார்த்தால உணர்த்தின வேஷ்டியை தான் கட்டணும். 3வது ஸ்நானம்ங்கிறது சாயங்காலம். இந்த மாத்தியானிக ஸ்நானத்துக்கு இவர் கிளம்பி போறார். தமசேன்னு ஒரு நதி, கங்கையோட ஒரு கிளை தான். அந்த நதிக்கு போறார். இவரும் இவருடைய சிஷ்யர் பரத்வாஜரும் அந்த கரையில நின்று ஒரு நிமிஷம் இந்த மாதிரி என்ன பண்ணினோம் அப்படின்னே தெரியாம வாழற காலம் கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்டு கிளம்புறவனை கூப்பிட்டு கேட்டா உங்க அதுல என்ன சமையல்னா என்ன சமையலாங்கிறான். ஏன்னா அவ்வளோ பரப்பு, அவ்வளோ அவசரம், அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ பிஸி. இதுல பெருமை வேற. அதுக்கு பேர் பெருமை. நிதானத்துக்கு தான் பெருமை. மனசு அடங்கிறது தான் உயரும். என்ன பண்ணாலும் எப்ப பண்ணாலும் யாரை பார்த்தாலும் அப்படி பார்த்த உடனே நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பரமாச்சாரியாள்கிட்ட அனுபவிச்சதுனால சொல்றேன். அந்த அனுபவம் இப்ப பாலபெரிவாள்கிட்ட உண்டு. நீங்க ஒரு 6 மாசம் முன்னாடி பாலபெரிவாளை பார்த்து ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு அப்புறம் நீங்க 6 மாசம் கழிச்சோ அல்லது 6 வருஷம் கழிச்சோ பாலபெரிவாளை போய் பாருங்கோ, அன்னைக்கு என்ன பேசினாலும் அந்த சப்ஜெக்ட் பேசுவாங்க. உங்களை பார்த்த உடனே நமக்கு அவளையே எங்க பார்த்தோன்னு புரியாது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வரா மடத்துக்கு, எத்தனை பேர் வரா, எத்தனை டிவிஷன். வெறும் திருப்பதி மாதிரி வெறுமனை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போற கூட்டம் இல்லை. அத்தனை பேரும் ஆச்சாரியாலோட உத்தரவுக்காக வரா. பெரும்பாலா இந்த ஊர்ல இதை பண்றதா இருக்கும், இங்க அதை பண்றதா இருக்கும், அப்படி பண்றதா இருக்கும். ஆச்சாரியால் இத்தனை பேருக்கும் ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றா அதை பண்றதுக்கு. அப்ப அத்தனை சப்ஜெக்டையும் கேட்டாகணும். கேட்டதோட இல்லாம எத்தனை வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படி வச்சுக்க முடியும்னா அதுக்குதான் ஞானம்னு பேரு, அதுக்குதான் பிரம்மச்சரியம்னு பேரு, அதுக்குதான் யோகம்னு பேரு, அதுக்குதான் தபஸ்ன்னு பேரு. வித்யா யோகேன ரக்ஷியதே அப்படின்னு. இவர் நிதானம் அப்படி கரையில நின்று பார்க்கிறார். அப்ப கிரௌஞ்சம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய பட்சி அன்றில்னு பேரு. 2 பறவை ஒரு மரத்துல, அது எப்போதும் ஜோடியா தான் இருக்கும். அன்றில் பறவை பிரியாது.
ஆண் பெண் எப்போதும் ஜோடியா தான் இருக்கு. அது மாதிரி இருக்கிற பறவையை பார்த்துட்டே இருக்கார். பகவத் சிருஷ்டியில அத்தனை விசித்திரம், ஆச்சரியம். ஒரு வேடுவன் வேட்டையாட வந்தவன் இவர் பார்க்காத இன்னொரு வியூல இருந்து ஒரு பானத்தை போட்டு அந்த 2 பறவையில ஒன்ன அடிச்சுட்டான். அது கீழே விழுந்து ரத்தம் செதறி இப்படி துடி துடிச்சு செத்து போயிடுது. அந்த இன்னொரு பறவை இருக்கு பாருங்க, அது பெண் பறவை, அது ரெக்கையை அடிச்சுன்னு தவிக்கிறது. ததக்கருணவேதித்வாத் அதர்மோயமிதி த்விஜஹா. இத பார்த்த உடனே இவருக்கு தாங்கல. ஹிருதயத்துல கருணை இருக்கிறதுனால ஹிம்சைய பார்க்க முடியாது. அந்த காலத்திலேயே யாராவது பசு மாட்டை அடிச்சானா அடிக்காத பாம்பா, மாட்டுக்காரன் அவன் மாட்டை அவன் அடிக்கிறான், வீட்டுக்காரன் சொல்லுவான் அடிக்கக்கூடாது, சரி சாமியும் ஆகணும். ஏன்னா அந்த அதர்மத்தை நாம பார்க்க முடியாது இன்னி பரியந்தம். அது மாதிரி மனப்பக்குவம் உள்ளவாளுக்கு சொல்றேன் நான், ஒரு ஹிம்சைய பார்க்க முடியாது அப்படிங்கறது. இன்னைக்குமே எத்தனை பேர் தாத்தா பாட்டி எடுத்துன்னு பாருங்க, கொஞ்சத்துக்கெல்லாம் எல்லாம் சரியா இருப்பா, டாக்டர்கிட்ட ஊசி போடணும்னா நான் எடுத்துன்னு போக மாட்டேன்பா. அந்த குழந்தைக்கு ஊசி போட்டா அது அழுவும் என்னால பார்க்க முடியாது. நானே இன்னி பிறந்த என் குழந்தைக்கு, என் பேத்திகளுக்கெல்லாம் மொட்டை கிட்ட அடிச்சு ஊசி போறதுக்கெல்லாம் நான் பக்கத்துல இருக்க மாட்டேன். அது அழுதா நமக்கு தாங்கவே தாங்காது, அது சிரிச்சே பார்த்துதான் நமக்கு பழக்கம். அது மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அதுக்காக சொல்றேன், ஹிம்சைய பார்த்து பழகவே கூடாது. இப்ப ஹிம்சைய பார்த்து சந்தோஷம், சேனல்லாம் வேற, அது புதுசா அதை கொலை பண்றது எப்படிங்கிறதுக்குலாம் சேனல், அதுக்கு அதை பார்த்து சந்தோஷம் வேற. ஒண்ணு நான் தமிழ்ல வச்சனம் கேட்டேன், கொல்றத பார்க்கிற தைரியம் எவனுக்கு இருக்கோ அவன் தான் திங்கலாம்னு ஒரு வச்சனம் தமிழ்ல. அந்த கொல்ற சக்தி இல்ல, கொல்றத பார்க்கிற தைரியமே எவனுக்கு இருக்கோ அவன் தான் திங்கறதுக்கு ஃபிட்டானவன். எல்லாரும் மாம்சம் சாப்பிட முடியாது. இவர் சொன்னார், நீ அடிச்சது சரியில்லைன்னார். என்னோட வேட்டையாடுற தொழில், அதனால நான் அதை செஞ்சேன் அப்படின்னா. நீ இந்த சமயத்துல அதை செஞ்சிருக்க கூடாது, 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிற சமயத்துல நீ செஞ்சதுனால நீ ரொம்ப நாளைக்கு சௌக்கியமா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவனை பார்த்து வெய்யறத்தை சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகமா சொன்னார். இவர் அறியாம இவர் வாக்குல வருது, மானிஷாத பிரதிஷ்டாந்த்வம். இதுதான் ராமாயணத்தோட முதல் ஸ்லோகம் ஒரிஜினலா. அகமசாஸ்வதி சமாஹ யத்க்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம். நிஷாதான்னா வேடன், காமமோஹிதம் யத் க்ரௌஞ்ச மிதுனாதேகம் துவம் அவதீஹி பிரதிஷ்டாந்த்வம் மாகமஹா. இப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய பறவைகள்ல ஒன்ன நீ அடிச்சதுனால ரொம்ப நாளைக்கு நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னா. அதுக்கு அவன் சொன்னா, என் தொழிலை நான் செய்யறேன், என்ன எதுக்கு சாமி சாபம் கொடுக்கறேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், எந்த தொழிலையுமே ஒரு வரமுறை உண்டுடா, கசாப்பு கடைக்கு உள்பட தர்மம் உண்டு. யாருக்கா தெரியுமா? ஆடு வெற்றாலே கசாப்பு கடை, அதுல ஒரு தர்மம் என்னன்னா செனையாட்டை வெட்டக்கூடாது. அந்த ஆடு செனையா இருந்தா அதை வெட்டக்கூடாது. அதுல உள்பட தர்மத்தை பார்த்த தேசம் இது. அது மாதிரி வேட்டையாடும் போது 3 நிலையில வேட்டையாடக்கூடாது. ஒரு மிருகத்தை அது சாப்பிட்டுருந்தா வேட்டையாடக்கூடாது, அது குட்டிக்கு பால் கொடுத்துருந்தா வேட்டையாடக்கூடாது, கணவன் மனைவி சேர்ந்திருந்தா வேட்டையாடக்கூடாது. நீ இப்ப சேர்ந்து இருக்கிற சமயத்துல அடிச்சதுனால நீ நன்னா இருக்க மாட்டாய் அப்படின்னார். அவன் கிளம்பி போயிட்டான். இவருக்கும் மனசு சரியில்லை. சிஷ்யனை வந்தார். சிஷ்யன் சொன்னா, அது விட்டுருங்கோ, இப்ப அவனை வெய்யறதுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னேலே, அதை பார்த்தா ஒரு பாட்டு மாதிரி இருக்கேன்னா, சோகா ஸ்லோகத்துவமாகதா, உங்களோட வருத்தம் ஒரு ஸ்லோகமா இருக்கே, பாட்டா இருக்கே. அதுல இருந்துதான் இங்க மெட்ராஸ்ல தான் அந்த பழக்கம் உண்டு. ஒரு காலத்துல தமிழ்ல சொல்லுவா, ஒருத்தரை வெய்ய போறான்னா உங்க அப்பா உங்க அப்பாட்ட போ, இன்னைக்கு நல்ல பாட்டு இருக்கு உனக்கும்பா. நல்ல பாட்டு இருக்குன்னு எப்படி வரும்? உங்க அப்பா நன்னா வெய்ய போறார் அப்படின்னு தானே சொல்லணும்.
ஏன் பாட்டு இருக்குன்னு சொல்றோம்னா பாடின்னு வெசவர் இவர் தான் முதல்ல. அப்படின்னா என்ன சார்னா, இந்த மொழி இருக்கு பாருங்க, இதை நாம் உபயோகப்படுத்துறத ரெண்டு வகையா உபயோகப்படுத்தலாம். கத்தியம்னு ஒண்ணு, பத்தியம்னு ஒண்ணு. இப்படி எண்ணிலடங்காத வார்த்தைகளை சேர்த்து பேசுறது ஒரு வகை. வேதத்தையே உதாரணம் சொல்றேன். ஜேத்வோர் ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தேவோ சவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மன ஆப்தாயத்வம் கிணியாதேவ பாகமூர்ஜஸ்வதி பயஸ்வதி. நான் எனக்கு எப்ப மூச்சு வாங்கணும்னு தோணுதோ அப்பதான் நிறுத்திப்பேன், சொல்லிண்டே இருக்கலாம். அப்படி இல்லாம சுக்லாம் வரதரம் விஷ்ணும் நிறுத்திடுறோம், சசிவர்ணம் சதுர்புஜம் நிறுத்திடுறோம், பிரசன்னவதனம் தியாயத் நிறுத்திடுறோம். இந்த நிறுத்துற இடத்துல சுக்லாம்பரதரம்னு சொன்னமே, அதுல உள்ள எழுத்த கணக்கு பண்ணேன்னா 8 இருக்கும், 12 இருக்கும், 16 இருக்கும், 24 இருக்கும், 36 இருக்கும், 108 பரிந்து உண்டு. இதுக்கு சந்தஸ்ன்னு பேர். இந்த கணக்குல இருந்தாதான் தாளம் போட முடியும். இந்த கணக்குல இல்லைன்னா நீங்க ஆலாபனை தான் பண்ணலாம், தாளம் போட முடியாது. இன்னைக்கு இத்தனை பேரும் ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடுறப்ப இன்னைக்கு தாளத்துலதான் உலகமே இருக்கு. நான் சோலோவா ஆலாபனம் பண்றேன்னா கூட்டமே வராது. இந்த ட்ரம்ஸை வச்சிருந்து நான் பாடுறேன் பஜனை பண்றேன்னு சொல்லி பாருங்க, ஃபுல்லா கூட்டம் இருக்கும். நான் பாடுற சப்தமே என்னன்னு தெரியாதுக்கு கூட்டம் வரும். ஏன்னா அந்த ரிதத்துக்கு, அந்த அந்த தாளத்தோட ரிதத்துக்காக குழந்தைகள் கூட குதிக்கும். கவனிச்சிடலாம். இது ஒரு காலப்பிரமாணத்தை அடிப்படையா கொண்டது. உலகத்தோட இயக்கம் காலப்பிரமாணத்துல இருக்கிறதுனால இது சுபாவமா நமக்கு இருக்கிறது நியாயம்தான். அதை விட்டுருவோம். நாம சொல்ல வர விஷயம், இதை முதல்ல அறிமுகப்படுத்தினவர் வால்மீகி தான். இவர் சொல்லலைன்னா இந்த சிஸ்டம் யாருக்குமே தெரியாது உலகத்துல. இது முதல்ல அவர் வாக்குல வந்தது எப்படின்னு அவருக்கே புரியல. வீட்டுக்கு வந்து பார்க்கிறார், பிரம்மா உட்காந்துருக்கார். பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணினார். ஏன்னா ஒரே காத்தாலேருந்து ஒரே விஐபி விசிட்டா இருக்கு, என்ன விசேஷம்னா அதுக்கு பிரம்மா சொன்னார், உலகத்துல 2 முட்டா. உள்ளூர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் ஒரு முட்டா, வெளியூர் மண்ணுல போய் விவசாயம் பண்றவன் ஒரு முட்டா அப்படின்னு பழைய காலத்துல சொல்லுவான். ஏன் அப்படின்னா, உள்ளூர்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா 10 நிமிஷம் கிடைச்சாலும் பிறந்தாத்துக்கு ஆத்துக்கு போட்டு 2 போயிடுவா. இந்த அக்ரஹாரத்துல எல்லாம் பார்த்தா எய்த வரிசையிலேயே பிறந்தா இருக்கும். எங்கன்னு பார்த்தா கூட்டிட்டு வாசியரை வச்சு அங்க இருக்க அம்மாவாத்துக்கு போனேன்பா. ஒண்ணும் சொல்ல முடியாது. வெளியூர் மண்ணு விவசாயம் பண்ணும்போது வெளியூர் கண்ணுக்கு எத்தாப்புல இருந்தாலே பலன் வராது. வெளியூர்ல இருந்தனா கொண்டு விடுவான் ராவோட ராவா. இந்த சரஸ்வதிக்கு உள்ளூரே பிறந்தான். இவன் எங்க எப்ப போறான்னு தெரியல. ஆனா இப்ப பார்த்தேன் காணுமேன்னு தேடினேன். ஒரு ஸ்லேடையா சொல்றது இது உண்மை இல்லை, உண்மையா அவர் சொன்னதையும் சொல்றேன். உங்க வாக்குல வந்து உட்கார்ந்து விட்டாள் சரஸ்வதி. மச்சந்தா தேவர், அது என்னோட சங்கல்பத்தினாலதான் அப்படின்னா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னேலே வேடனை வெய்வதற்கு, இது உங்களுக்கா வந்த வார்த்தை இல்லை, நான் சரஸ்வதியை அனுப்பிச்சு அந்த வார்த்தையை வரவழைச்சேன். எதற்காகன்னா, அந்த மெத்தேடுல நீங்க ராமகதையை பண்ணணும்னா. குரு ராமகதாம் புண்ணியம் ஸ்லோகபத்தாம் மனோரமா. அதுக்கு அவர் சொன்னார், இது வெறும் கற்பனை கதை இல்லையே, அதுல என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. ராமன் ஒருத்தரை பத்தி தான் தெரியும் எனக்கு. நாரதர் வந்து சுருக்கமா சொல்லிட்டு போனார். நான் எழுதும் போது அதுல பொய் வரக்கூடாது, கற்பனை இருக்கக்கூடாது. அதுக்கு அவர் சொன்னார், பிரம்மா 2 விஷயம் சொல்றேன். ரகசியஞ்ச பிரகாசஞ்ச எத்விருத்தம் தஸ்ய தீமதா. இந்த ராமனோட கதையில எது நடந்ததோ அது படசியமானா வெளியில தெரியற மாதிரி, ரகசியமானா மறைவா நடந்தது. எது நடந்ததோ அத்தனையும் உங்களுக்கு தெரியும், விஷன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. மேல மேல ராமாயணத்தை பார்த்த ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தரோட மனசுல உள்ளதை சொல்லுவார் வால்மீகி, ஹிருதயத்தை புடுங்கி பேசுவார். வாலி வதங்கள்லாம் வரதே அதை சொல்றாரு. ஒண்ணு. 2வது இன்னொன்னு, நான் வந்து ஒரு கேரண்டி கொடுக்கறேன். நதேவா அனிர்தா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி
உங்க வாயிலேந்து வர இந்த ராமாயணத்துல ஒரு எழுத்து கூட பொய் வராதுன்னு நான் சொல்றேன். அதனாலதான் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம். ஒரு எழுத்து ராமாயணத்தை படிச்சாலும் புண்ணியம் அப்படின்னு. அப்பேற்பட்ட ராமாயணம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சு நாளைய தினம் ராமாவதாரம், நாளை மறுநாள் சீதா கல்யாணம், வெள்ளிக்கிழமையா அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து ராமாயணத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம். உயர்ந்த புஸ்தகம், ஆச்சரியமான புஸ்தகம். வால்மீகி ராமாயணமே அனுபவிச்சு மாளாது. அத்தனை விஷயத்தை கொண்டு வச்சிருக்கார். மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களை கொண்டு வச்சிருக்கார். எல்லாத்துக்கும் மேல ராம குணானுபவம், ராம ஸ்மரணம், ராமச்சரணத்துல பக்தி, இது இயல்பாவே வரும் ராமாயணம் கேட்டா. அதுதான் ராமாயணத்துக்குள்ள ஒரு விசேஷமே. பக்தி வந்துடும். இப்ப பாகவதம் கேட்டா பக்தி வரும், ராமாயணம் கேட்டா ராம குணம் வரும். பக்தி ஒசத்தி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பக்தன்கிற பேர்லயே எத்தனையோ பேர்கள் தப்பு பண்றவாளை பாக்குறமே. நாம இந்த நல்லவனா இருந்தாதான் உலகத்துக்கு பிரயோஜனம், நல்லவனா இருந்தாதான் உலகத்துக்கு சுத்தி நிம்மதிங்கிறது. இந்த நாம நல்லவனா இருக்கணும்னு நாம ஆசைப்படுறோமோ இல்லையோ, நம்ம பெற்றவ ஆசைப்பட்டிருப்பாங்க. எந்த தாய் தந்தையரும் குழந்தைகளை பெத்த உடனே அந்த குழந்தைய பத்தி 2 விஷயம்தான் ஆசைப்படுவா. இது நோனோடு இல்லாம தீர்காயுசோட இருக்கணும், இவன் நல்லவனா இருக்கணும், இப்படிதான் சொல்லுவான் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு எந்த அம்மாவாது என் புள்ள ராஜாவானும், மந்திரி ஆனும், எம்எல்ஏ ஆனும், எம்பி ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காளோ. குழந்தை தீர்காயுசோட இருக்கணும், நல்லவனா இருக்கணும். அந்த நல்லவனா இருக்கிறத தானாவே கொடுக்கும் இந்த ராமாயணம். இந்த ராமா குணங்கள் அது மாதிரி. நாளைய தினம் 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும்.